ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்க போகிறோம். அதுவும் இந்த வீடியோவில் 10 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் இருந்தால் 2 பாட்டில் எடுத்துக்கோங்க. அதனுடைய ரேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் டேப் இருந்தால் நான் ஒட்டுற மாதிரி அந்த கலர் டேப்பை போட்டு இந்த மாதிரி அந்த 2 பாட்டிலும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 பாட்டிலுக்கும் இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலர் டேப் ஒட்டி விட்டுட்டு பார்க்கும்பொழுது ஒரு அழகான கண்ணாடி ஜார் மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பாட்டில் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 2 பீஸ்லேயும் நம்ம ஒட்டி விட்டாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டபுள் சைட் டேப் எடுத்து இந்த 2 பாட்டிலுடைய பேக் சைட்லேயும் ஒட்டிட்டு அந்த பாட்டிலை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெக்டாங்கிள் ஷேப் அட்டையில் ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒரு அழகான பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸுடைய அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்க, அந்த போர்ஷன்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லிக்விட் டிட்டர்ஜென்ட் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கண்டெய்னர் தான். இதனுடைய பாட்டம் போர்ஷனை இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் ஒரு டிப்ஸுக்கு பயன்படுத்தியிருந்தேன். இதனுடைய டாப் போர்ஷனை இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். எதுவுமே பண்ண வேண்டாங்க. பாருங்கள், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பிளக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஹூக்கில் இதை ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மொபைல் சார்ஜ் போடும்போது அழகாக இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் வழியாக சார்ஜரை இன்செர்ட் பண்ணி உங்களுடைய மொபைலில் சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மொபைலை மேலே வச்சு விட்டுடலாம். என்கிட்ட இன்னொரு மொபைல் இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு டாய் மொபைல் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்ணெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 2-in-1 ஆர்கனைசரை இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுடைய டாப் போர்ஷனை சூப்பராக ஒரு ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் மூடி 2 எடுத்திருக்கேன். இந்த மூடியில் ஒரு மூடியில் இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஓரமாக இந்த மாதிரி பா ஷேப்பில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு மூடி இருக்குது இல்லைங்களா, அந்த மூடியில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மூடியை அந்த மூடியில் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா டபுள் சைட் டேப்பை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அந்த மூடியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மூடியை செவுத்தில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ, எங்கே ப்ளக் ஹோல்ட் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க அந்த மூடியை. இப்போ நம்ம ப்ளக்கை இதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஹோல்டரை நீங்கள் ஸ்பூன் வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன கரண்டிகள் வைக்கவும் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டர் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. நம்ம தொட்டிலில் இடையில வைக்கக்கூடிய அந்த கட்டையை தான் சொல்கிறேன். ஸோ இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது 1 or 2 years யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தூக்கி பரன் மேலே போட்டோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இதை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஸ்டிக்குக்கு மேலே நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். அதை பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு கனமான ஸ்ட்ராங்கான கயிறை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கயிறை அந்த ஸ்டிக்குடைய 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே லெங்த் இருக்கிற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் 2 சைட்லையுமே கட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட்டிட்டு அந்த ஸ்டிக்கை இந்த கயிறை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா எடுத்துக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. குழந்தைங்களுடைய
கிளாத் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து குழந்தைங்களுடைய ஜெட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கிழிஞ்சிருந்துச்சு, பட் மற்ற போர்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த எலாஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதோட சேர்த்து ஒரு கால் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கட் பண்ண இடத்துல ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த நூலை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதனுடைய இன்னொரு கால் பகுதி வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து கிழிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த போர்ஷனை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி போர்ஷனாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் லெகின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதை கட் பண்ணி சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த துண்டுகளை ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்க அந்த இன்னொரு கால் பகுதியினுடைய ஒரு சைடில் மட்டும் நீங்கள் தையல் போட்டு எடுக்கணும். ஒரு லேயரோட மட்டும் இந்த துண்டுகளை தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சூப்பரான க்ளீனிங் கிளாத் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஹேண்ட் கிளவுஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணுறதுக்கு, அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாத் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்காதுங்க. ஏசி இல்லாதவங்க ஃபேன் போட்டு வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கினா கூட அனல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். ஸோ தூங்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம்மரில் என்னடா பண்ணுறது, ரொம்ப வந்து ஃபேன் போட்டாலும் காற்று பற்றவே மாட்டேங்குது, சில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்குமே தோணும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுட்டு அந்த பவுலை நீங்கள் எந்த ரூமில் தூங்குறீங்களோ அந்த ரூமில் வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து இந்த ஐஸ் காட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருங்க. ஸோ அதனால் ரூமில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ஸோ காற்றும் வந்து உங்களுக்கு சில்லுன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் டைமில் நம்ம வீட்டில் ஃப்ரீசர் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்ஸை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி டெய்லி நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ரூமில் தூங்குறீங்களோ அந்த ரூமில் நீங்கள் அந்த பவுலை வந்து கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரூமுடைய டெம்பரேச்சரை கம்மி பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிப்ஸும் கூடங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுக்க முடியல ஃப்ரீசர்லேருந்து அப்படின்னா நீங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே மார்னிங்கே வச்சுருங்க. நைட்டு தூங்கும்போது அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து நீங்கள் உங்கள் ரூமில் வச்சுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. துணிலாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பேக் தான். ஸோ அதனுடைய கைப்பிடியை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்குடைய ஒரு லேயரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணி அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நான் வந்து கட்டைப்பையுடைய ஸ்டிக் எடுத்துருக்கேங்க. அந்த ஸ்டிக்கை உள்ளே இன்செர்ட் பண்ண எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாட் போட்டு அந்த கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்டிக்கை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே வச்சு அழகாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அதே ஊசி நூலை யூஸ் பண்ணி மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு கயிறை கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுக்கும்போதே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கயிறை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப நல்லாவே தாங்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்லையுமே நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஹூக்ல ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 புக்கு வரலும் இதுக்குள்ள போட்டு நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டா அழகா இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு நீட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தேவைப்பட்டா நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பெரிய சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் மளிகை சாமான் வாங்கும்போது அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பேக்லேயே கூட வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் அழகாக போட்டு வச்சிரும் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது எண்ணெய் பேக்கெட் மட்டும் மேலே வந்து போட்டு வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சோப் ஐட்டம்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால சோப்பு, பேஸ்ட்டு, லைசால், ஹார்பிக் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற பொருட்கள்லாம் ஒன்றாவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மளிகை சாமானுக்கு பதிலாக இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கூட அந்த பேஸ்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து பெரிய சைஸ்ல இருக்கிறதால நீங்க நிறைய டாய்ஸ் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. குழந்தைங்களும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதிலே வச்சிருவாங்க. டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாங்க. மாதிரி மழை காலங்களில் துணிகளை வெளியே வந்து காய வைக்கவே முடியாதுங்க. என்னதான் காய வச்சாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், காயவே காயாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் துணிகளை வீட்டுக்குள்ளே வந்து ஆணி அடிக்காமல் கொடி கட்டி துணியை வந்து எப்படி காய வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம ஆணி அடிக்கணுன்றது கிடையாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆல்ரெடி கொசுவலெல்லாம் கட்டுறதுக்கு 4 கார்னரில் வந்து இந்த மாதிரி ஆணி வந்து அடிச்சு வச்சிருப்போம். ஸோ அந்த ஹூக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக கொடிகளை கட்டி துணிகளை காய வச்சு எடுத்துக்கலாங்க.
நம்ம கைகளை துவைக்கிற துணியாக இருந்தால் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்த பிறகு இந்த கொடியில் போட்டு காய வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷினில் நீங்கள் துணிகளை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைச்ச துணியை அழகாக காய வச்சு எடுத்துடலாங்க ஈஸியாக. பாருங்கள், நான் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் 2 ஹூக்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு கொடி வந்து கட்டி விட்டுருக்கேன். இந்த கொடியில் கொஞ்சமாக துணி போட்டு நான் காய வச்சு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுக்கு 4 கார்னரில் 4 ஹூக் வந்து செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 4 சைட்லையுமே நீங்கள் வந்து இதே மாதிரி கொடியை வந்து கட்டிக்கலாம். கொடியை கட்டிட்டு 4 சைட்லையுமே நீங்கள் கிளாத்தை வந்து போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நைட்டில் எப்போவுமே ஃபேன் ரெகுலராக போடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேன் போடும்போது இதுக்கு தனியாக நீங்கள் ஃபேன் போட்டு காய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. துணியை வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் காஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆணி அடிக்காமல் இருக்கிற ஆணியை யூஸ் பண்ணி துணியை காய வச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கம் பாட்டில் வந்து காலியான பிறகு அதை வந்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்குனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க கம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ரேப்பர்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து இதுக்குள்ளே ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் லெமன் இருந்தால் போதும், கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த லெமனை வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றிட்டு லெமன் ஜூஸை மட்டும் ஊற்றிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸ்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க இந்த பாட்டில் போட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, கம் பாட்டில் வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த பாட்டிலை வந்து தோசைலாம் சுடும்போது நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பதிலாக இந்த பாட்டிலில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye.